ஏன் மேஷ ராசி இந்த ராசியில பிறந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க? அவங்களுடைய குணாதிசயங்களா இருக்கட்டும், அவங்களோட வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும், அவங்களுடைய ஜென்ம பலன்னா இதுதான் அப்படின்னா அது என்னென்னமா? பொதுவாக மேஷ ராசிக்காரங்க வந்து காலபுருஷ தத்துவத்தினுடைய முதல் ராசி. அது வந்து ஒரு குழந்தை ராசி. அவங்கள வந்து குழந்தை மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். அவங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாமே ஒரு நேரம் பார்த்தா அது சூரியன் உச்சமடைகிற ராசி, செவ்வாய் ஆட்சி பெறுற ராசின்றனால அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக, முன்கோபக்காரர்கள், அந்த மாதிரிலாம் செயல் ஊக்கம் நிறைந்தவர்கள், நினச்சதை சாதிப்பாங்க, நினச்ச உடனே செய்வாங்க, உடனுக்குடன் முடிவெடுப்பாங்க, யோசிக்கலாம் மாட்டாங்க. அந்த மாதிரி டைப். அந்த விஜய் சொல்கிற மாதிரி நான் ஒரு முடிவெடுத்தா அப்புறம் என்னால் கூட மாற்றிக்க முடியாதுன்னு ஒரு வசனம் வரும் இல்லையா? அந்த மாதிரி இவங்க வந்து டக்குன்னு முடிவெடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு வந்து இவங்களே நம்ம இந்த முடிவு எடுத்திருக்க வேண்டாம், கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு தோணுனா கூட ரைட், எடுத்தது தான் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்களே தவிர அந்த பின்வாங்குதல்ன்றது இவங்ககிட்ட இருக்காது. ஆனால் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப சைல்டு பேபி. ரொம்ப அப்படி படபடன்னு கோவிக்கும் போது யாராவது கிட்ட வந்து தட்டி கொடுத்து இப்போ என்ன நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்வோம், செஞ்சுருவோம், கொஞ்சம் அமைதியாக இருங்க, என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், பொறுமையாக சொல்லுங்கள், செய்வோம் அப்படின்னா அப்படியே பேச 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 அவங்க அந்த எதுக்கு கோவிச்சாங்களோ அதையே கூட ட்ராப் பண்ணிடுவாங்க. அவங்கள டீல் பண்ணுறது வந்து ரொம்ப டாக்டிக்ஸாக டீல் பண்ணணும். அவங்க கோவிக்கிறாங்கன்னு இப்படி ஒரு பொம்பளையா, இதெல்லாம் பொம்பளையா, இது கூட போய் எப்படி, இதெல்லாம் ஆஃபீஸில் வச்சு என்ன பண்ணுறது, இதெல்லாம் குடும்பத்துக்காகுமா அப்படின்னு நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தோம்னா அவங்கள ஜெயிக்கவே முடியாது. அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு நிற்பாங்க. ஆனால் நியாயத்துக்காக போராடுவாங்க. அவங்களுக்கு வந்து சூது வாது கள்ளங்கபடம் இருக்காது. அதுதான் குழந்தை ராசின்றது.